ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு எக்ஸர்விஸ்மென் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம்லேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஜாப் லொக்கேஷன் பராக்பூர் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்கால். இது வந்துட்டு ஓஎல்சி மெடிக்கல், பேராமெடிக்கல் அண்டு நான் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸை 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்க போகிறாங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓஎல்சி பாலிகிளினிக் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பென்ஷன் அண்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். 1 போஸ்ட் வந்து இருக்குது, 75,000 சேலரி. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து எம்டி முடிச்சிருக்கணும் வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 போஸ்ட் இருக்குது, 1 lakh சேலரி. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 6 வேக்கண்ட் இருக்குது, 75,000 சேலரி. நெக்ஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்டிஆர் எம்எஸ்சி முடிச்சிருந்து டிஎன்பி முடிச்சிருந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 போஸ்ட் இருக்குது, 1 lakh சேலரி. டென்டல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் முடிச்சிருந்து அவர் எம்டிஎஸ் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 போஸ்ட் இருக்குது, 75,000 சேலரி. நெக்ஸ்ட் டென்டல் ஹைஜினிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் டென்டல் ஹைஜினிஸ்ட்லாம் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 வேக்கண்ட் இருக்குது, 28,000 சேலரி. நெக்ஸ்ட்டு நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கிளாஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 வேக்கண்ட் இருக்குது, 28,000 சேலரி. லேப் டெக்னீஷியனுக்குமே டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 போஸ்ட் இருக்குது, 28,000 சேலரி. லேப் அசிஸ்டன்ட்க்கு வந்து டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 வேக்கண்ட் இருக்குது, 28,000 சேலரி. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்துட்டு பிஃபார்ம் ஆர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 3 போஸ்ட் இருக்குது. ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 போஸ்ட் இருக்குது, 20,000 சேலரி. டியூக்கு வந்து கிராஜுவேட் ஆர் ட்ரேட் முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 3 போஸ்ட் இருக்குது, 22,000 சேலரி. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா சேம் திங், கிளர்க்குக்குமே அதே தான். கிராஜுவேட் முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1 போஸ்ட் இருக்குது, 22,000 சேலரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தா போதும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டிரைவிங்கில். 3 போஸ்ட் இருக்குது, 19,000 சேலரி. பியூனுக்கு வந்துமே 8th முடிச்சிருந்தா போதும், இருக்குது 16,000 சேலரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 1 போஸ்ட் இருக்குது, 17,000 சேலரி. நெக்ஸ்ட்டு சஃபைவாலா பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் முடிச்சிருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 3 போஸ்ட் இருக்குது, 17,000 சேலரி. ஜாப் பேர் பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தால் போதும். 3 வேக்கண்ட் இருக்குது, 70,000 சேலரி. ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாமே வந்து உங்களோட இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் எல்லாமே வந்து QR கோட் மூலயமா தெரியப்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா February 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிஸ்ட்டுக்கு வந்து எம்டி முடிச்சிருக்கணும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஆர் டிஎன்பி முடிச்சிருக்கணும். 70 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பற்றி எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். 68 வந்து இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் ஆஃபீஸருக்கு வந்து எம்டிஎஸ் ஆர் பிடிஎஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். 65 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓஎல்சி பாலிகிளினிக் வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தால் போதும். 65 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு. டென்டல் அசிஸ்டன்ட் ஆர் டெக்னீஷியன் ஹைஜினிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டராக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர் இன் டென்டல் ஹைஜினிஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. 58 சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி முடிச்சிருந்து ஏஜ் லிமிட் வந்து 58 இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 58. நெக்ஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிஃபார்ம் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் 55. நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் கேர் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. பியூனுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. ஃபீமேல் அட்டண்டருக்கு வந்து 55 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சஃபைவாலாக்கு வந்து 55 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ், கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸு அண்ட் கண்டிஷனு, ஒர்க்கிங் ஹவர்ஸு, லீவு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்ம். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க, பேன் கார்டு கேட்டிருக்காங்க, 10th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிப்ளமோ டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, அட்டெம்ப்ட் இருந்தீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, மெடிக்கல் ஆர் டென்டல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ரிசர்ச் புக் வந்து கேட்டிருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே உங்களோட ஒன் செட் ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட செல்ஃப் சைன் போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணி வர 25/2/2025 போய் சேர்ற மாதிரி அப்ளை பண்ணி முடிங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் வந்து லேட்டராக வந்துட்டு இன்டிமேஷன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.